இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீட கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எதையும் குளத்தேடி எல்லை நாடி விட்டா வேறு முதல் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்னை நம்பி வரை மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கட்டு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே சந்தோஷமாயா? எல்லாத்துக்கும் பசியாத்தி இருக்கிறேன். அதே மாதிரி குறைய நீக்கி இருக்கிறனாயா. இன்னும் சில அத்தனையுமே இந்த கூட வந்து நின்று இந்த பாதத்துக்கு இருப்ப இந்த அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்து சந்தோஷப்பட்டுனாயா. நான் சந்தோஷப்பட்டதுக்கு ஆழமான தலையில் பிடிச்சுக்கோ. அதே மாதிரி பெத்த கண்ணுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதாயே. நல்லபடியா தாயே நோடியோட வந்து நிக்கிறியாயா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி ஒரு பட்டி கத்தி முனை மேல நிக்குதாயா. நீயும் போகாத தேவதை இல்ல, மருத்துவம் இல்ல தாய். இது நோவும் இல்ல, நொடியும் இல்லையா. இது வந்து ஒரு செரசுல ஒரு நன்றி இன்னைக்கு அனுபவப்படுத்தி வேடிக்கை வாக்குதாயா. நல்லது பண்ணி இதே பட்டி நிறுத்தி காமிக்கிறாயா. தாயே காய்ச்சி முடிச்சு கொடுத்துட்டுனா எத்தனை கருங்கல கருப்பன் இல்ல அப்படின்ட்டா சொன்னது போகாத புரிஞ்சிட்டியா. கருப்பன் இல்ல அப்படின்னா சிக்கலாய் போயிருமாயா. புரிஞ்சுதா? சந்தோஷமா பயப்பட வேண்டாம். போ ஆலாமரம் தலைவர் மாதிரி தலையை வச்சு கொடுத்தாரு. போதுமா தாயே? போ பாத்துக்க போ. கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு சொத்தெல்லாம் பந்தாடிட்டு போயிருப்பாங்கப்பா. தற்காத்தி வச்சிருக்கிற விற்காத வித்து மாத்திக்கோ. இதுவரைக்கும் தற்காத்தி வச்சுட்டேன். புரிஞ்சுட்டா? இல்ல அப்படின்ட்டா எடுத்துட்டு போயிருவாங்கப்பா. கண்டவனை நம்பிட்டு நிக்காத. எதை மாத்திரையோ மாத்திர கூட வந்து நான் நிக்கிறேன். முடிச்சு கொடுத்து சொத்தை வாங்கி கொடுத்தனாய அவனுக்கிட்டே ஆதாயத்தை வாங்கி போடலாம். ஒன்னும் தகுதிமா இருப்போ, பயப்படாது. ஐயா சிறுநீரகத்தையே நல்லது பண்ணி மருத்துவத்தில் என்னென்னமோ சொன்னாங்க, ஏதேதோ சொன்னாங்க. நல்லது பண்ணி இன்னைக்கு தீர்க்காயசில் கொண்டு நிறுத்திக்கன்னா உங்க சொத்து பிரச்சனையும் சரி மற்றதும் சரி எல்லாமே முடிச்சு போயிருமாப்பா. ஆள்லி படியோ இல்லை அம்பாள் போட்டு அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூடவே வந்து நிற்கிற. அதே மாதிரி இடத்துல சில சிக்கல் இருக்குதுன்னு பயந்துட்டு நிற்க வேண்டாம் வீட்டுல. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. இருந்தப்போ நான் வர்றப்போ போதுமா? தாயி நான் இருக்கிற தகுதி மண்ணில் இல்லத்துக்குள்ளார 1000 போட்டி நடக்குதாயா. வித்தகண்ணே பங்கப்படுத்தி வேடிக்கை பார்க்குது. என்னை நம்பி வந்து நில்லு. ஒன்னாலை மாத்தி உன்ற வட்டியை மாத்தி மீட்டு கொடுத்துறேன்.
அடியா தாயி தீராத குறையோட வந்து இன்னைக்கு பட்டியல் நிக்கிறியாயா? குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, வாரிசு வரலன்னு சொல்லி எங்கிட்ட வரங்கேட்டு வந்து நிக்கிறியாயா? வாரிசு கொடுக்கறனாயா? என்னை முழு மனசோடு நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா இந்த கருப்பை கோட்டையில வந்து பேர் வாங்கி கொடுத்தனாயா? இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம் இந்த மென்னு நின்று முடிக்கிறோம் விட்டுட்டா அப்படின்ட்டா வரமில்லையாயா? ராத்திரி படுக்கிற போது மென்னு தின்னு முடிக்கிறோம். இதை நீ உரிச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு தின்னு போடணும். ராத்திரி படுக்கிற போது பொண்ணா துளி துளியா முடிஞ்சு வரணும். புரிஞ்சுதா தாயி? இதுதான் முறை. நம்பி நில்லு, கூடவே வந்து நிற்கிற. இந்த அடியா தொழிலும் போக்கு பத்து செல்வாக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ அடியா இராத குறைன்னு வந்து சொல்றது புரிஞ்சுதா? காரியத்தை முடிச்சு கொடுத்தனாய நல்ல காரியத்துக்கு கூடவே வந்து நிக்கிற. இன்னையிலிருந்து உன்ற ஏட்டு கூட வந்து திசை காமிக்கிறாயா? திசை காமிச்சு இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிற. இது சத்தியம். இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த சந்தனோட நெத்திய வச்சுக்கோ. போ வரப்போ எல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. தொழில் முறையிலும் சரி கொடுத்ததெல்லாம் விட்டு போட்டு நீங்க என்ன பண்றது அப்படின்னு பயிருக்கு வந்து நிக்கிறியா? முனி மறுபடியும் குழி தோண்டணும். புரியுதா? சரி போ, பயப்பட வேண்டாம். தொழில பெருக்கிறனாயா அள்ளி படியாந்து போடலாம். சிக்கலுக்கு அத்தனைக்கு கூடி சீக்கிரம் விடதான் போதுமா? தாயே கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்துக்கு உத்தரம் கேட்டு நிக்கிறியாயா? 1000 தடை வந்து நிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த தடை எத்தனை எடுத்து வீசி உனக்கு நான் அள்ளிப்படியை வந்து காரியத்துக்கு திசை காமிக்கிறனாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை முழு மனசோடு நம்பி வந்து கையேற்றிட்டு வாதாயி. போதுமா? இந்தாதாய் போ. தனேஷ் தனிவாரு போ, கூட வரம்போ. ஆயே சின்னச்சேலா அடியான துப்பம் வெளிநாடு அனுப்பிச்சிருக்கிற. அங்க கொஞ்சம் சிக்கலா நிக்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுக்கிறியா? தாயி அவன் எச்சாசப்படக்கூடாது. இருக்கிற போல பார்க்க சொல்லு. புரிஞ்சுதா? அவங்ககிட்ட தான் தப்பு இருக்குது. என்ன சரி பேர் தப்புக்கு நான் கூட வரமாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல. எச்சாசப்படக்கூடாது. இருக்கிறத அப்படியே செய்ய சொல்லு. அள்ளி படிக்கிறது போலாம். அங்க இருக்கவே சில மாற்றத்தை தான். போதுமா? அவசரப்பட்டு மாத்திட்டா கடனாகி போயிடும். அடியா அங்க கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு கிடைக்காதத நீ கிடைக்க வச்சிருக்கிறாயா இல்லையா? அதே மாதிரி இதை கை மாத்தி 10 பணம் மிச்சம் பண்ணி இருக்கிற சிக்கலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கூடவே வந்து நிக்கிறனாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆடி முடியறதுக்குள்ள ஆடி பூ பறிச்சு சோடு செலவு பார்த்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா? எல்லா பத்திரையும் மாத்த கொடுத்துறேன். அள்ளி படியாத போல இது பத்திரமா வச்சுக்கோ. ஓ வா மிஷின் நல்ல கூட கட்டாயா தேடி வருது முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயி ஆண்டார கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இல்ல மத்தனை படுகலம் சாஞ்சு போச்சு. நான் எப்படி இந்த கத்தி மனமேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சும சேர்ந்து இன்னைக்கு ஒன்று பொண்ணு ஈட்டி பாய்தாயா? இதுல சிக்கலா வந்து நிக்கிது. இந்த சிக்கலை மீட்டி என் பட்டி வாழ வச்சு கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா? இன்னைக்கு ஆலாமரமான தாழ்ந்து இந்த பட்டி இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்க. இன்னும் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது. அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் இந்த அக்கமா கூட வந்து முடிச்சு கொடுத்தா தாயி கை கூடணும். தங்கத்தையும் கொண்டு பட்டியல் விடணும். பெத்த கண்ணு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நல்லபடியா காரியத்துக்கு உத்தரவு போட்டுறனாயா? ஒன்னாலே கொண்டு பட்டியல் சேர்த்திடலாம். அதெல்லாம் தனிமரம் நீ தோப்பாக்கி கொள்ள கம்புடு. புரிஞ்சுதா? அது போக இல்லத்துல சில முடையை போட்டு நிக்கிறியாயா? இந்த அம்மாவாசைக்குள்ள மாற்றம் கொடுக்குறேன். அம்மாவாசை முடிஞ்ச கையில் நான் சொன்ன கருவுக்கு உன்ற பட்டி ஆளாமரம் தலையை பிடிச்சுக்கோ. போதுமா? கூட பிறந்தவளுக்கு கல்யாணக்காரி ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? கேட்கறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நல்லபடியா அமைச்சு அரமணக்காரன் அமையறானாயா கொண்டு சேர்க்கிற. நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். போதுமா? அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு நிக்கிற. அதெல்லாம் உடம்பு ரீதியாகவும் சரி மத்த ரீதியாகவும் சரி அதெல்லாம் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி நில்லு. நல்லது பண்ணி கொடுத்தாரு. போதுமா? போதாங்க தாயே நான் இருக்கிற தகுதி மண்ணில் காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாகி போச்சாயா? இல்லையா தாயே? நாளாவது கடன் சுமை ஏறி போச்சு. தடுமாறி போய் இன்னைக்கு இந்த பட்டியல வந்து என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிற்கிறியாயா? ஒன்னு கவலைப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிற்கிறியாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். தாயி
சிலதெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு ரெடி பண்ணி விஷயம் மீட்டு போடலாம். நீ நினைச்சபடியே சார்ஜ் கொடுக்க போதுமா? சிலதை மாத்தி சிலதை கைப்பற்றி போதுமா? ஐயா கூட பிறந்த கண்ணு கொஞ்சம் சோதனை போட்டுட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுத்து சொத்தை கைப்பற்றி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? சில மரபொருளா சிலதெல்லாம் இருக்குது. அதையும் மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற. நீ கேட்கறது நியாயம்தான், தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் பொறுத்து நெல்லு, கூடி சீக்கிரம் அதுக்கு உண்டான விடையை கொடுத்து கைப்பற்றி போடலாமாயா? வெள்ளாமா வாச்சு மொண்டிக்கட்டில் போட்டு வச்சிருக்கிறாயா? இன்னைக்கு கட்டை உடைக்கணும்ப்பா. கட்டை உடைச்சு அள்ளிப்படி இருந்து அம்பாரம் போட்டு எதிரிக்கு திசை காமிக்கப்போம் போதுமா? கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு காரியம் அத்தனையுமே இன்னைக்கு சேதாரம் போய் வந்து நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு 4வது கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறேன். சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? சமாளிக்க முடியலையா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி எல்லாம் பக்கமில்லாம ஏமாந்த பொழைச்சதுக்கு வழிகேட்டு தர்றேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா புரியலையா? போதுமா? வீட்டு கொடுத்துறேன், வீட்டு கொடுத்துறேன் போறோம். ஐயா நான் எப்படி சொல்றத கேளு. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி கத்தி முனை மேல நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? வட்டி இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, காரிய மக்களை சேதாரமாகி எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம என் வட்டியில வந்து வாழ்வா சாவான்னு வந்து நிக்கிறியப்பா. இதை வீட்டு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் இல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் கை கொடுத்தா கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியா? தகிரிமா நில்லு. கொஞ்சம் ஏமாந்த போல பொழைச்சிட்டியா இல்லையா? ஏமாந்த போல பொழைச்சிருச்சப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் நினைக்கிறேன். திசை காமிக்கலாம். திசை காமிச்சு உன்ற பட்டி ஆளாமலம் தலையமா தலை வச்சு பெருக்கி கொடுத்துறனாயா? முதல்ல அந்த சிக்கலுக்கு கூட கொடுத்துடலாம். அப்புறம் படிப்படியா மீட் பண்ணலாம். இந்தாவா போதுமா? ஒரு அடியா தாயி அங்க கருப்பங்கோட்டையில நல்ல காரியம் நீ 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா போயிட்டு இருக்குது. அது நல்லபடியா ஒத்து காமிச்சு எனக்கு காரியத்தை முடிச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா தாயி? அதுல போற இதுல தோசை அதுல தோசை நல்லா சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்னை முழு மனத்தோடு நம்பிவா திசை காமிக்கிறனாயா? திசையில போட்டு முடிச்சு போடலாம். அது போக இல்லத்துக்குள்ள சில சிக்கல்ல மாட்டி நிக்குதப்பா. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறது தாயி. சிலது வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வீட்டு போடலாமாயா? கைப்பற்றி கொடுத்தாரு வாங்க வச்சுக்கா. சொன்னது புரிஞ்சுதா? போ வரம்போ நோவு நொடி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல. இந்த இல்லையா தாயி? போகாத மருத்துவம் இல்ல, போகாத தேவாதி இல்ல. எல்லா பக்கம் போய் இன்னைக்கு நோவு நொடி நீக்க முடியல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா தாயி? இது ஒரு துர்தேவதை ஒண்ணு அண்டி நீக்க அலங்கோலப்படுத்தி உன்ற பட்டி முடைக்கு வேடிக்கை பார்க்குதாயா? அது இன்னைக்கு கட்ட உடைக்கிறது தாயி. அதே மாதிரி அதுல உடைச்சே பேசுறேனே. அதுல குறை இதுல குறை அதுல கட்டி இதுல கட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் கரைச்சு கொடுக்கறேன்னப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். மருத்துவத்துல வேற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தங்க வைக்கிற மாதிரி இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேனாயா? வர்ற வாரம் உன்னை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு பாரு. முழு மனசோட நம்பி நில்லு. இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. இல்லத்துல எல்லாம் கொண்டு போய் வெயி போதுமா? அடியா சோதனை ரொம்ப நடக்குதா இல்லையா? ஒண்ணு கை கரங்க மாட்டேங்குது. ஈட்டு சீட்டி வாயுது. என்னமோ ஏதோன்னு சொல்லி இன்னைக்கு அங்கோலப்பட்டு நிக்குது. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சொவியும் சேர்ந்து போச்சு. எல்லா காரியம் அப்படி தம்புச்சு நிக்குது. இதுக்கு விட கொடுத்து சில மரபொருளா சொல்லிட்டு புரிஞ்சுதா புரியலையா? அதையும் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நீ ஒன்னும் அங்கலாப்பட்டு கிடக்க வேண்டாம். எப்படி கைப்பற்றுறேன்னு பாரு. புரிஞ்சுதா? புரிச்சுக்கா. இதோட நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. வாதாயி மீட்டு கொண்டு சேர்த்துறப்போ அப்படியே போயிட்டு ஐயா தொழில்முறை கேட்டு வந்துருக்கீங்கப்பா. தொழில்முறை முன்னேற்றத்தை கொடுத்தாச்சு. கங்கணங்காரி கொஞ்சம் தவணப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு கேட்டு நிக்கிறியா ஐயா? நல்ல உத்தரவா போடுற. கொஞ்சம் அவசரப்படாது. ஆனா விட்டது மீட்டு கொள்ளலாம். புரிஞ்சுதா? தேடித்தான் வரு. மறுபடியும் தேடி வருவேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? அது போக இன்னொன்னும் வருது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நான் சொல்றபடி செய்ய முடிச்சு கொடுத்தேன். சொல்லிருக்கல வச்சுக்கோ. போதுமா? அடியா ஏமாந்து போல
வச்சியா இல்லையா? கையூட்டு போட்டு வந்து நிக்குதப்பா. அந்த கையூட்டு போனது எனக்கு கைப்பத்தி கொடுத்து இன்னைக்கு பல விதத்துல விளக்குச்சூடு போடுறாங்க. அந்த விளக்குச்சூட்டு வந்து மீட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அது போகும் வெளியவே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்குதாங்க. உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு இல்லையா? உனக்கு கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற தாய் இந்த குடும்பம் தகுதிமை புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? முழுசோடு நம்பி நில்லு. எப்படி விட கொடுக்குறேன்னு பாரு. போதுமா? அங்க இருக்கிற ஹோட்டல வந்து ஒரு சொப்பனத்துல ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்பு பிரகாரம் முயற்சி பண்ணி முடிச்சு போடலாம். போதுமா? மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இந்த காரியம் அத்தனையுமே நடத்தியாச்சு. இந்த ஒரு காரியம் பாக்கி இருக்குது. ஆனா கொஞ்சம் தழும்புலாத்தான் இருக்கு. புரிஞ்சுதா? மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? கொஞ்சம் தவணையாகும்னு சொல்றேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் தவணை ஆனாலும் அந்த ஆதாயத்தை கைப்பற்றி கொடுத்துருந்தாயா. உங்க கலங்க வேணா இருக்கா போட்டு மனசை போட்டு உழப்பிட்டு என்ன பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா. ஒரு பைசா கட்டண பார்க்க கொடுத்து சேர்த்திட. இனி வந்து உங்க இல்லம் தலையில் வாரிசு பெத்த கண்ணுக்கு உத்தரவு போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. வாரிசு தலைதாயா. புரிஞ்சுதா? அள்ளி படியாவது போடலாம். இந்த பணத்தை வாங்கி கொடுத்தா நீ தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போதுமா? பயப்படாதாய். அடியா என்ன வேணும் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அது எடுத்து நீ சொன்னபடியே செய்ய. ஆதாயத்தை உடனே கொடுத்து கொடுத்தாரு. போதுமா? அது உச்சி வைக்க வேண்டாம். மறுபடியும் சிக்க வைக்கிறிய கொஞ்ச நாள் தக்காச்சி வைக்கிறோம். போ கொஞ்ச நாள் தக்காச்சி வைக்கிறோம். மொண்டிகட்டுல கிடக்குது. மொண்டிகட்டை நீக்க முடியாம கிடக்குது. தொழில் ரீதியாவும் சிக்கல், இல்ல ரீதியாவும் சிக்கல் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். நீ மொண்டிகட்டுல போட்டு வச்சுக்கிறாங்கப்பா. மொண்டிகட்டை உடைச்சு போடலாம். உடைச்சு உன்னை வாழ வச்சு இதே பட்டு நிறுத்தி காமிக்கிறாயா. ஏமாந்து நின்றுட்டு அப்படின்ட்டு கட்டு விளக்கு சூடு போட்டுருவாங்க. புரியுதா? இன்னைக்கே படாதபார் பட்டு வந்து என் பட்டியல் நிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு கூடவே வரும் போதாய் கூடவே வந்து அங்க ஒரு வேலை சொல்லமாட்டம் போட்டுட்டு வந்து கட்டை உடைக்கிறனாய காரியத்தை முடிக்கிற. இது சத்தியம். இந்த தொழில் செய்யற இடத்துல கட்டு அடியா. தாயி அங்கார கருப்பங்கோட்டில் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா? இல்லத்துக்குள்ளார நீயும் எத்தனை முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு எப்படி சவால் காத்தியா? சவால் போட்டு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்காத. இன்னைக்கு பட்டி கொண்டு சேர்த்து பேர் வாங்கி கொடுங்க கேட்டுட்டு நிக்குது. தொழில் ரீதியாகவும் சிக்கல், தலைக்கு மேல சமயம் சேர்ந்து போச்சு. இல்ல ரீதியாகவும் சிக்கல். மொத்தத்துல இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற சொல்லில வந்து நிக்கிறியா? உனக்கு பயப்பட வேண்டாம். ஏமாந்த பழம் பொழைச்சிட்டேன். புரிஞ்சுதா? கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்து நிக்குது என்றதாங்க நான் இருக்கிற தகுதி மடி. இதுக்கெல்லாம் வழி தேடி கொடுத்து உன்னை இதே பட்டியல கொண்டு நிறுத்தி ஆலை போடலாமையா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? 10 நாள் ஒரு அதிசயத்துக்காக போதுமா? போ வரம்போ எழுத்துல போட்டது வராத சொத்தை வர வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயே உங்க தாக்கம் பண்ணிட்டு போனதுதான் இன்னைக்கு வந்து சிக்கலா நிக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நான் பொய்யேடு எடுக்க மாட்டேன். இருந்தாலும் என்ன உனக்கு சேர வேண்டியதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாயா சேர்த்து கொடுத்தா போதுமா? அதுக்குன்னு சண்டை தகராறு சிக்கல் பண்ணிக்காத. முயற்சி மட்டும் பண்ணு. உண்டான விட தர போதுமா? அடியா இந்த வீட்டு கொடுக்கணுமா? நான் எப்படி இந்த கத்தி முனமால நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு மட்டி நிக்கி அக்னியில் நிக்கிறப்பா இல்லையா? இல்லம் பூரா இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. விட்டது வரமாட்டேங்குது இல்லையா? 1000 சவால் போடுறாங்க, கேவலம் பேசுறாங்க. இது எந்த விதத்துல முயற்சி பண்ணாலும் இது மேலேற முடியல. எத்தனையோ பக்கம் போயிட்டு இருந்து எத்தனையோ பக்கம் வந்துட்டியாயா? இது நல்லபடியா மீட்டு கொடுத்து எனக்கு கைப்பற்றி கொடு. இதுதான் எனக்கு வாழ்வாதாரம். இது நல்லபடியா கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல அல்லே மொத்த அழகு சூடு போட்டு கைப்பற்றி தரனாயா. போதுமா? இந்த கருப்பு நார்னு அடையாளம் போட்டுடலாம். அதிர்ச்சி அங்க காமிக்கிறனாயா. என்னை நம்பி நில்லு. பயப்பட வேண்டாம். சாதிச்சு போதுமா? தாயே ஆங்கார கருப்பம் போட்டியில அழுது குழம்பி 6 பெருக்கி நீங்க பட்டியல வந்து நின்று இன்னைக்கு காரியம் சேதாரமாய் நிக்குது. அந்த சேதாரம்
கல்யாணமா இருந்தா இன்னைக்கு கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள எந்த விதத்திலுமே நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது. போற பக்கம் தடுமாட்டின்னு போய் நிக்குது. விட்டதையும் மீட்ட முடியுது. இதை மீட்டு என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சில ஏமாந்த படம் பொழைச்சிட்டேன், அதுக்கும் கூட கொடுத்துடலாமாயா? நீ எல்லாம் சில விஷயம் வெளியே சொல்லாம மரபொருளா பேசியிருக்க. கொஞ்சா நீ பாட்டுக்கு தகரிமப்போ தாயின் தாப்பமா போட வந்து நின்று சாதிச்சு தந்தா போதுமா? தாயி எதிரி சொலமாட்டு போட்டு நிக்கிறான். அந்த சொலமாட்டத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மீட்டு கொடுத்தனாயா? காய்ச்சி போட்டு போட்டாச்சு. புரிஞ்சுதா? நீ எதிரி ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. நீ பொழப்ப பாரு. அவ அதை செய்யாம இது செய்யறானெல்லாம் பயந்துட்டு நிக்க கூடாது. புரிஞ்சுதா? பொழப்ப பாரு. தொழில் அமைச்சு கொடுத்துறனாயா? நீ நினைச்சுபடியாதா? புரிஞ்சுதா? அடிமை தொழில் வேண்டாம் அப்படின்னு. புரிஞ்சுதா? அடிமை தொழில் வேண்டாம், இருக்கிற தொழிலை செய்ய மாத்திரலாமாயா? ஓ, அரண்மனையில வாழ வச்சு அலங்காரம் பண்ணி தருவோம். தொழிலுக்கெல்லாம் வச்சு பாத்துக்கணும். அப்படி போயிட்டாங்க. பதில் பேசுங்கப்பா. அடியா கையுட்டு போட்டு வந்து நிக்கிறான். இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும்? அதே இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு கையுட்டு போட்டு வந்து நீ மரபொருள சொல்லிட்டு கையுட்டு போட்டு வந்து நிக்குது. இந்த கையுட்டு போனது இன்னைக்கு பத்திரமா கொஞ்சம் கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? திசை தெரியாது முடிச்சுட்டு நிக்கிற இல்லையா? மீட்டு தந்தனப்பா அதெல்லாம் எந்த விதத்திலும் விண்ணம் பண்ணல. போதுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம். எண்ணி 72 மணி நேரத்துல விட காமிக்கிறாயா? அது போக வருமானமும் பத்த மாட்டேங்குது, சுமையும் சேர்ந்து நிக்குது. 4ஆம் விதத்துல ஈட்டி பாய் இல்லையா? இன்னைக்கு எதிரி சோதனை போட்டு பாக்குறானப்பா. உஷாரான இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். தாயின் தப்புணுமா சொன்ன கடவுள் வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? வா தகரிமா பாலத்துக்கு இருப்ப சக்தி வாசி மீட்கொள்ளும். தாயி நான் இருக்கிற தகரிமானி. போதுமா? இந்த பாலத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனாயா? என்னை நம்பி நில்லு. நம்பிக்கையோட நில்லு. முடிச்சு கொடுத்தா இந்த ஒண்ணு தேய்ச்சி தண்ணி பாரு. தேய்ச்சி தண்ணி பாரு. முடிச்சு கொடுத்தாரு. அடியா தாயி சந்தோஷமா? சந்தோஷம்ப்பா. பாடுபட்டதுக்கு எப்படி கூலி கொடுத்த மத்தியா? ஆமாப்பா. தாயி இதே மாதிரி எனக்கு பாடுபட்டு வா. இன்னும் சில வெளியே சொல்ல வேண்டாம். அத்தனைக்கு விட கொடுக்கணும். போதுமா? அதே மாதிரி அரமனை கட்டி தரேன்னு சொன்னேன். அரமனை கட்டி கொடுத்துருக்கா? அதே மாதிரி உன்ற பெத்த கண்ணும் படிப்பு விஷயத்திலும் சரி, ஆலாமரம் தலையுது அள்ளிப்படி எழுந்து அரமனையில் உட்கார வச்சு அழகு காமிக்கிறாயா? போதுமா? அது போக சில குறை போட்டுட்டு நிக்குது சிலது. புரிஞ்சுதா? அது மற்றதுக்கு அத்தனைக்கு நாளைக்கு நீ தகரிமா போட வதை சொன்னது. புரிஞ்சுதா? போட்டி பொறாம ஜாஸ்தியா போச்சுரா. போ வரும்போம். ஐயா சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? இந்த கருப்பை நான் இருக்கிறேன். இன்னும் ரேட்டு போடுறது. போதுமா? தகரிமா போ. திசை காமிச்சிடலாம். வீட்டுக்கு தந்துடுறாயா? இதே பட்டி நிறுத்தி அழகு காமிச்சிடறான்ப்பா. போதுமா? இதை பிடிச்சுக்கோ. இன்னையிலிருந்து போட வந்துருக்கு. போ சொல்லுங்க. புரிஞ்சுதா? ஐயா தொழில் முறை இன்னைக்கு எல்லாம் சேதாரமாயி நிக்குது. இன்னைக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து தொழில நல்லபடியா நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது கையுட்டு போடுறத கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மலையை தோண்டி எழுதி குடிச்சிரோடு குடிச்சே போடலாம். போதுமா? கலங்க வேண்டாம். இந்த கருப்பை நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்து இந்த அம்மாவாசைக்குள்ளார அட போ. தொழில் முறையில பயந்துட்டு நிக்கிறேன். ஓட வெடியதுக்குள்ள மாட்டுக்கு கொடுத்து மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியவா? போ வரம்போ. தாயி என்ன தாயி ஒண்ணு சமாளிக்க முடியலையா? இந்த ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு தாய் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சமாளிக்க முடியல. யூட்டி கீட்டி பாயிருது. வாழ்றதா சாவுறதா நான் என்னதான் பண்றதுன்னு கருக்கு விருக்கு பயந்து இன்னைக்கு அலங்கோலப்பட்டு வந்து நிக்கிறாயா? மரபொருள சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? இதை நல்லபடியா மீட்டு என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாய்? தாய் கலங்க வேண்டாம். மடை மாறுது. உஷாரான. புரியுதா? மடை மாத்திரலாமாயா? பார்த்துக்கலாம். இந்த கருப்பை நான் இருக்கிற போது வியம் பயந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பிடிக்காம பேசுறது புரியுதா? புரியலையா? தாயின் தாப்புமா நான் இருக்கிறனாயா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி போறப்பண்ணுக்காரிக்கிட்டு கும்பிட்டியா? அந்த ஆயாலே விடாத கும்பிடு. புரியுதா? சவாலுக்கு நான் வர்றேன். 9 நாள்ல கருப்பை அதிசயத்து காமிக்கிறப்பா. போதுமா தாய்?
அடியா பெத்த கண்ணை காப்பாத்தி கொடுத்தாச்சு. அரண்மனை கட்டணும்னு சொன்னா அரண்மனை கட்டி கொடுத்தாச்சு. இன்னைக்கு அது புரியும் போயாச்சு. அதனால அப்படி எதுவுமே கேட்காம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வெள்ளாமை குத்துரை கட்டி நிக்கிறேன் இல்லையா? வெள்ளாமை இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எது தர்பூசணி போடலாமா இல்ல பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். தர்பூசணி போட்டு நல்லா அழுகி போயிடும். புரியுதா? பூ போடு, அது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் இப்போதைக்கு அதை தாட்டி போடலாம். தர்பூசணி போடாத நட்டமாய்ப்பு. மழை வருதுரா, மழை கொட்டுதுரா, எல்லாம் அழுகி போயிடும். புரியுதா? அதனால வேண்டாம், பூவை செய்ய பூவை செய்ய பூ கூட வந்து நிக்கிறேன். அப்படி தாயே வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறீங்க இந்த தங்கம் இல்லையா தாயே? நான் எப்படி இந்த கட்சி முனமேல நிக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு 4 பக்கம் கட்டில போட்டு நடுவில் நிறுத்தி வேடிக்கை பார்த்துதாயா? இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளம் தடுமாறி போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, தலைக்கு மேல சும சேர்ந்து முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து தங்கமா மாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஏமாந்து போயிருமா என்னென்னமோ ஆயிருமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. என்னை தேடி வந்துட்டீங்களா? அதை மாத்தி கைப்பற்றி கொடுத்துறனாயா? முத்து காமிச்சு முறையா முடிச்சு இதே பட்டியல் நிறுத்தி அழகு காமிக்கிறனாயா? கைது காணலாம் தாயே இல்லத்துக்குள்ள கற்ப தெரியுதா? யாராவது செய்வனை ஏற்பட்டுட்டாங்களா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள என்ன பண்றது ஏது பண்ண தெரியாமல சண்டை தகராறு ஈட்டி கீட்டி பாஞ்சு இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா ஐயா? உண்டாலியா தாயி? இது ஏவலாயா? ஏவல்ல வந்து பட்டி முடக்கி நிக்கிறது தாயி. காலச்சுத்தவங்க கொத்தி வேடிக்கை பார்த்துதாயா? இந்த அமாவாசைக்குள்ள மாற்றத்தை கொடுத்து நடுவடி கொடுத்தனாயா? பயப்பட வேண்டாம், இங்க வெங்கணிக்க வேண்டாம், நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு போதுமா? அடியா தாயி கற்ப கோட்டையில வந்து நல்லது புத்தக கேட்டு வந்து நிக்கிறியா? நல்ல காரியா நீங்க நல்லபடியா நடக்கணும். எந்த முயற்சி பண்ணாலும் அது போற போக்குல அது தவுந்து போகுது. இதுக்கு நல்லபடியா திசை காமிச்சு உத்து காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது உண்டா இல்லையா? தாயி அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாவத்து தரப்பு நான் இருக்கிறேன். தசை காமிக்கிறாயா? கொட்டு மிளகு போட்டுடலாம் போதுமா? அது போக இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் வருமான ரீதியா கொஞ்சம் சிக்கல்ல நிக்கிறாயா? அதையும் மீட்டு போடலாம். மற்றதையும் மீட்டு தர அதையும் மீட்டு தர போதுமா? தொழில்களை வச்சுக்கோ. ஏன் ஓட்டு கச்சேரி இல்லங்கா இப்படி பல விதத்துல சிக்கலா வந்து நிக்குது. கால சுத்திரமாம்பே கொத்தி வேடிக்கை பார்க்குது. இதுக்கு விட கொடுன்னு கோர்ட்ல போட்டுட்டு நீ சிக்கலா நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா உனக்கு தீர்ப்பு எப்படி வரணுமோ அதை நான் கொடுத்துருவேன் போதுமா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமோ முடியும். இந்த பஞ்சாயத்துக்காரனால முடிச்சு தரனாயா? ஹோட்டல் இருக்கிறது இருக்கட்டு. ஆனா ஒரு ஆள் மூலமா வந்து அது தண்டால் மூலமா இந்த காரியத்தை நானே வருவேன் முடிச்சு கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை சேர்த்து அதுல இருந்து மீட்டு தந்தேன். அடியா சாணேர் தான் முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு அந்த சிக்கலுக்கு அந்த விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இல்லையா? என்ன பண்ணலாம்? இப்படிமா ஏமாந்த குழப்ப குழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் கவலைப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த கருப்பை நான் இருக்கிறேன் விட தேடி கொடுக்கறனப்பா. அடியா தாயி ஆங்கார் கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நோவு நொடி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது. மருத்துவத்துறையிலும் போயாச்சு, மற்றதுக்கும் போயாச்சுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க. அது போக இல்லத்துக்குள்ளார சாணியர்னா முளைஞ்செடுக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. நட்டத்துல நிக்குது. மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இதுக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி உனக்கு உடம்பு ரீதியா இருக்கிறது உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லைன்னு உனக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுதா தாயி? இது நோவும் இல்லை நொடியும் இல்லையாயா? சேரத்துல ஒண்ணு துர்தேவதை அண்டி இன்னைக்கு நீ அனுகூலப்படுத்தி வேடிக்கை காமிக்குதாயா? ஒண்ணு. அது போக தேவாதியினுடைய குற்றம் ஒண்ணு. புரிஞ்சுதா? தேவாதியினுடைய குற்றம் என்ற பங்காளி உன்னை போட்டு அல்லையால மொத்த அலசூடு போட்டு இருக்கிறானாயா? புரியலையா? உடைச்சிடலாமா? உடைச்சு பேசிட்டா தாயி கேரளாவில் கேரளாவில் என்ற பங்காளி கற்பனை முன்னோர்கள் கும்பிட்டு இருந்தாங்க.
புரிஞ்சுதா? அவன் ஆக்ரோஷக்காரன். அவனை கூப்பிட்டு இருந்தது நீங்க எல்லாம் இன்னைக்கு குடிபெயர்ந்து வந்ததுனால அதை வந்து கைப்பற்ற முடியல, கும்பிடவும் முடியல. அதனால இது என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பல காலமா நீ பல சோதனை போட்டு நிக்குது இல்லையா தாயி? அவன் தான் தாயி ஆக்ரோஷப்பட்டு இந்த பர்டிகுலர் இன்னைக்கு சோதனை போட்டு நிக்கிறான். புரிஞ்சுதா? ஒன்னா ரீதியா உடம்பு தொந்தரவு துர்தேவதை. அவன் இருக்கிற போது வந்து அண்ட முடியுமா? அதனால அவன் கொஞ்சம் விலகி நிக்கிறான். ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். என்ன சிறு தெய்வம் ஒன்னும் பயந்துக்க, என்ன மரத்துக்கடியில் நிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? வீசுனா அலுவல் எடுத்து துண்டு 3 புரியுதா? போய் அந்த இடத்துல போய் ஒரு வெள்ள கல்புரமத்தை முதல் தீபம் போட்டு இருந்தாங்க. அதே தீபம் நீ போட்டாகணும். போடல அப்படின்னா நானுமே ஒண்ணும் பண்ண முடியாது. குறுக்க வந்து நின்னுக்குவேன். நான் என்ன பண்ணுறேன்? போய் பாலக்காட்டுக்கு பக்கத்துல இல்லையா போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துருங்க. எடுக்க மாட்டேன், கொஞ்சம் சோதனை போடுறேன். புரிஞ்சுதா? எடுக்கவெல்லாம் மாட்டோமப்பா. நாங்க அண்டத்துல வாதி அண்ட சஞ்சாரம் பண்றவங்க நாங்க. ஏன்னா எங்க குளத்துல வந்தவி என்னை கையேந்தலையேன்னு வருத்தம். புரிஞ்சுதா? அதனால போய் அந்த தீபத்தை போட்டுட்டு அதுக்கு என்ன பாங்கு பண்ணணும் அதை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பு கொட்டி கொடுத்துருவோம். அவனும் முடிச்சு வந்துருவேன். புரியுதா? வருஷத்துக்கு ஒருக்க போய் அதை கைப்பற்றிட்டு வாங்க. என்ன கைப்பற்றிட்டு வா. மற்றது போக இந்த நோவை நீ கொடுத்தனாயா, நொடியை நீ கொடுத்து இதே வட்டியினுடைய தங்க விக்கிரமா கலந்துருச்சு. இப்ப மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. அள்ளி பொடியா இருந்தா அம்பாரம் போட்டு எனக்கு பேர் பண்ணி கொடுத்தனாயா. அது போக அடியா உனக்கு தொழில் ரீதியா நான் கூட வந்து நிக்கிற தகுதி மணல் இன்னொரு புது தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுன்னா நட்டு வாய்ப்பு லாரி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியா நினைச்சிட்டு நிக்கிறானாயா. கை வச்சீங்கன்னா போட்ட முதல் போய் இந்த தொழில் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு வியாபார தொழில் காமிக்கிறது. என்ன மனை தோண்டி எழுதி பிடிக்க வேண்டாம். நானுக்கு தகுதி மண்ணில் இருக்கிற தொழிலை செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது இந்த தொழில் செய்ய ஒரு வியாபார ரீதியை கை மாத்துற மாதிரி எல்லா பக்கம் வித்தியாச்சு விட கிடைக்கல. இந்த பால் இருக்கிறப்ப எப்படி விட கொடுத்த மாத்தியா ஓதாயி கூடவே வந்து நிக்கிற தண்ணி வயிறு முகம் பூசி போகாம அப்படியே போய்